Good morning students. நம்ம இப்போ நம்ம 5th யூனிட்டோடைய அடுத்த டாபிக் பார்க்க போகிறோம். நம்மளுடைய அடுத்த டாபிக் என்னன்னு சொன்னால் இன்டர்ஃபேஸிங்கில் நம்ம முதல்ல பார்த்தது வந்து எப்படி வந்து 8255 ஐசிஏ வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் 8051 கூட இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து அடுத்த இன்டர்ஃபேஸிங் ஆஃப் எக்ஸ்டர்னல் மெமரி டு 8051 சரியா. ஸோ எப்படி வந்து ஒரு மெமரியை வந்து 8051 கூட இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ முதல்ல வந்து எதுக்காண்டி வந்து நம்ம வந்து இன்டர்ஃபேஸிங் படிக்கிறோம் அப்படிங்கிறத சின்ன ரீகால் பண்ணிக்கலாம். நம்ம இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் படிக்கிறதே வந்து எதுக்குன்னு சொன்னால் நம்மளுடைய மைக்ரோ கண்ட்ரோலரோட இன்வென்ஷனுக்கு பிறகு ஜஸ்ட் அதை வந்து ஒரு சிங்கிள் டிவைஸாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை ப்ரோக்ராம் எழுதி எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நிறைய அப்ளிகேஷன்ஸ் பெரிய அப்ளிகேஷன்ஸில் பெரிய இண்டஸ்ட்ரீஸில் நம்ம அதை வந்து யூஸ் பண்ண முடியாது சரியா. நிறைய ஐஓ டிவைஸஸை வந்து அது கூட இன்டர்ஃபேஸ் பண்ணும்பொழுது தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா பெரிய இண்டஸ்ட்ரீஸில் நமக்கு தேவையான அப்ளிகேஷனுக்கு அதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் நெசசரி தட் a microcontroller should be connected to many number of input-output devices. அந்த input-output devices தான் நம்ம பெரிஃபரல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த input-output டிவைஸ் கூட இன்டர்கனெக்ட் பண்ணி செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்காண்டி தான் நம்ம ப்ரோக்ராமிங் படிக்கிறோம். ப்ரோக்ராமிங் கான்செப்டில் நமக்கு தேவையான அப்ளிகேஷனுக்கு தகுந்த வகையில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து இந்த இன்டர்ஃபேஸிங் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கே போயிருக்கோம். 5th யூனிட் ஃபுல்லாகவே வந்து நம்ம இன்டர்ஃபேஸிங் பற்றி தான் படிக்க போகிறோம் சரியா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது 8255 ஐசி, தட் இஸ் ப்ரோக்ராமபிள் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ் ஐசி. அந்த ஐசி வந்து என்னென்னு சொன்னால் ப்ரோக்ராமபிள் பெரிஃபரல்ஸ்னாலே இன்புட் அவுட்புட் டிவைசஸ் தான். ஸோ இன்புட் அவுட்புட் டிவைசஸை வந்து தகுந்த வகையில் ப்ரோக்ராம் பண்ணுறது மூலமாக, தட் இஸ் ப்ரோக்ராம் பண்ணுறதுனா என்னென்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய 3 போர்ட்ஸை எந்த போர்ட் வந்து இன்புட்டாக செயல்படணும், எந்த போர்ட் வந்து அவுட்புட்டாக செயல்படணும் கரெக்டாக சூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் நிறைய இன்புட் அவுட்புட் டிவைசஸை வந்து நம்மளோட 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் கூட இன்டர்ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம் சரியா. ஸோ 8255 ஐசியோடைய ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் பார்த்தோம். தென் அதோட பின் டயக்ராம் பார்த்தீங்க. ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராமில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் வேர்ட் ரெஜிஸ்டர் நமக்கு எப்படி வந்து இந்த இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் சரியா. தென் கண்ட்ரோல் வேர்டை வந்து எப்படி வந்து எழுதணும், கண்ட்ரோல் வேர்ட்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ் 3 போர்ட்ஸ், போர்ட் ஏ, போர்ட் பி, போர்ட் சின்னு 3 போர்ட்ஸ் இருக்குது. அதை வந்து எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க, 2 குரூப்பாக எப்படி வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எல்லா கான்செப்ட்ஸுமே நம்ம வந்து நம்மளோட 8255 ஐசி படிக்கும்போது ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராமில் பார்த்தோம். தென் அதோட வேரியஸ் மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் பற்றி படிச்சிங்க. வேரியஸ் மோட்ஸ்னு சொல்லும் பொழுது அதுக்கு 2 மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் இருந்துச்சு. ஐஓ மோட்னு ஒன்று இருக்குது, பிஎஸ்ஆர் மோட்னு ஒன்று இருக்குது. ஐஓ மோட்னா இன்புட் அவுட்புட் மோட், பிஎஸ்ஆர் மோடுங்கிறது பிட் செட் ரீசெட் மோட்னு ஒன்று இருக்குது சரியா. இந்த ஐஓ மோட் அப்படிங்கிறதுல 3 டிவிஷனாக பிரிச்சுருந்தாங்க. சிம்பிள் ஐஓ மோட், ஸ்ட்ரோப்டு ஐஓ மோட், அதுக்கடுத்து பைடைரக்ஷனல் ஐஓ மோட்னு 3ஆக பிரிச்சுருந்தாங்க. இதில் சிம்பிள் ஐஓ மோட்னா எந்த போர்ட்ஸை வேணால் நம்ம இன்புட் அவுட்புட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரோப்டு ஐஓ மோட் அப்படிங்கிறதுல we are using handshake signals. பைடைரக்ஷனல் ஐஓ மோட்னு சொல்லும் பொழுது நம்ம மெயினாக வந்து அதில் போர்ட் ஏவை வந்து இன்புட்டாக யூஸ் பண்ணுறோம், போர்ட் பிஏவும் யூஸ் பண்ணிக்கலாம். போர்ட் சியை வந்து கண்ட்ரோல் சிக்னல்ஸ் ஃபார் போர்ட் ஏ அண்ட் போர்ட் பி அப்படிங்கிறத படித்தோம் சரியா. ஸோ இதில் வந்து நமக்கு நிறையா வந்து கான்செப்ட்ஸ் வந்து படிச்சிருக்கீங்க. அதுக்கடுத்து வந்து படித்தது வந்து பிஎஸ்ஆர் மோட், பிட் செட் ரீசெட் மோடு. இந்த பிட் செட் ரீசெட் மோட் அப்படிங்கிறது மெயின்லி யூஸ்டு ஃபார் போர்ட் சி. போர்ட் சியில் வந்து எப்படி வந்து அதில் இருக்கக்கூடிய பிட்ஸை வந்து செட் பண்ணி ரீசெட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த கண்ட்ரோல் வேர்ட் ரிஜிஸ்டரில் இருக்கக்கூடிய அந்த கடைசி பிட்டு D7ங்கிற பிட்டு தான் வந்து என்ன மோட் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். 1ன்னு இருந்தால் இன்புட் அவுட்புட் மோட், 0ன்னு இருந்தால் பிட் செட் ரீசெட் மோட் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் சரியா. இது வந்து நம்ம 8255 படித்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணியிருக்கேன். கடைசியாக வந்து எப்படி வந்து 8051 ஐசியை வந்து 8255 ஐசி கூட இன்டர்ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் காமிச்சிருந்தோம். ஸோ நம்ம படிக்கிறதே இன்டர்ஃபேஸிங் கான்செப்ட்ஸ் தான். இது இல்லாமல் வந்து அதை படித்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ எப்படி வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்து பார்க்க போகிற இன்டர்ஃபேஸிங் கான்செப்ட் வந்து எதுன்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் மெமரி கூட எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ மெமரி வந்து நம்ம ஃபஸ்ட் யூனிட்லேருந்து படிச்சுட்டு இருக்கோம். வி ஹாவ் ரீட் ஒன்லி மெமரியும் இருக்குது, ரேண்டம் அக்சஸ் மெமரியும் நம்மகிட்ட இருக்குது சரியா. ஸோ RAM ரேண்டம் அக்சஸ் மெமரி வந்து இன்டர்னல் ரேம், இதை தான் வந்து ஃபஸ்ட் யூனிட்லேருந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுட்டு இருக்கோம். RAM அப்படின்னா டேட்டா மெமரி, அதோட அளவு வந்து 256 பைட்ஸ்
256 பைட்ஸ். அதாவது இன்டர்னல் ரேமோட அளவு வந்து 256 பைட்ஸ். சரியா, இதை இந்த 256 பைட்ஸை தான் வந்து 128 பைட்ஸ் 128 பைட்ஸ்ன்னு பிரிச்சுருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய 128 பைட்ஸ் தனியாகவும் கீழே இருக்கக்கூடிய 128 பைட்ஸையும் நம்ம படிச்சிருக்கோம். சரியா, ஸோ கீழே இருக்கக்கூடிய 128 பைட்ஸில் தான் வந்து அதை வந்து 4 பேங்காக பிரிச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் மெமரி ஆர்கனைசேஷன் கொஷின் கூட இதில் அசைன்மெண்ட்டில் எழுதுனீங்க. ஃபஸ்ட்டு கொஷின் அதில் படம் வரையும் போது பார்த்துருப்பீங்க. பேங்க் 0, பேங்க் 1, பேங்க் 2, பேங்க் 3ன்னு போட்டிருப்பீங்க. ஒவ்வொரு பேங்க்கும் 8 பிட்ஸு. ஸோ வி ஹேவ் 4 பேங்க்ஸ். அதில் மொத்தமாக 32 பைட்ஸ் போயிடுது. ஸோ அந்த 4 பேங்க்கை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த பேங்க்கை செலக்ட் பண்ணுறதுக்கான பிட்ஸ் 2 பிட்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் RS0, RS1 அப்படிங்கிற பிட்ஸ் வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் வேர்ட் ரிஜிஸ்டரில் இருக்கும். சரியா, அதை யூஸ் பண்ணி இந்த 4 பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து இந்த 32 பைட்டுக்கு அடுத்து ஒரு 16 பைட் வந்து பிட் அண்ட் பைட் அட்ரஸபிள் லொக்கேஷன்னு கொடுத்துருப்பாங்க. பிட் அண்ட் பைட் அட்ரஸபிள் லொக்கேஷன். சரியா, ஸோ அது வந்து என்னென்னா நமக்கு மொத்தம் 128 பிட் வரும். பிட்டாகவும் அக்சஸ் பண்ணிக்கலாம், அடுத்து பைட்டாகவும் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. தென் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மேலே 80 பைட்டை வந்து ஒன்லி பைட் அட்ரஸபிள் லொக்கேஷன். அதாவது மொத்தமாக 8 பிட்டாக தான் அக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ மெமரியில் நம்ம பார்த்த டேட்டா மெமரி தட் இஸ் ரேம் வந்து 128 பைட் 128 பைட் மொத்தம் சேர்ந்து 256 பைட் இருக்குது. சரியா, இது போக நமக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து டேட்டா மெமரியை ஜாயின் பண்ணிக்கலாம். இது இந்த அளவு மெமரி பத்தலை, எனக்கு வந்து ரேம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி ஒரு ரேம் இருக்குது பார்த்தீங்களா, 8 கிலோபைட் ரேமையோ இல்லை 16 கிலோபைட்டோ ரேமையோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதிகபட்சமாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், 64 கிலோபைட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் ரேம். அதுக்கு தான் நான் இவ்வளோ நாள் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ரேமுங்கிறது ரேண்டம் அக்சஸ் மெமரி. இன்டர்னல் ரேமோட அளவு வந்து 256 பைட்ஸ். அது போக எக்ஸ்டர்னல் ரேம் நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து மேக்ஸிமம் 64 கிலோபைட்ஸ் யூஸ் பண்ணலாம். ரேம் அப்படிங்கிறது டேட்டா மெமரி. சரியா, அதே மாதிரி நமக்கு ரீட் ஒன்லி மெமரியும் இருக்குது. ரீட் ஒன்லி மெமரியை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரோக்ராம் மெமரின்னு சொல்லுவோம். ப்ரோக்ராம் மெமரி. சரியா, இது வந்து என்னென்னு சொன்னால் நமக்கு மேக்ஸிமம் 64 கிலோபைட்ஸ் அவைலபிளாக இருக்குது. 64 கிலோபைட்ஸ். இந்த 64 கிலோபைட்ஸில் இன்டர்னல் அளவு எவ்வளவு, எக்ஸ்டர்னல் அளவு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் யூனிட்லேயே படிச்சிருக்கோம். ப்ரோக்ராம் மெமரி தட் இஸ் ரீட் ஒன்லி மெமரி இருக்கு இல்லையா, இன்டர்னல் வந்து 4 கிலோபைட்ஸ். கீழே லோயராக இருக்கக்கூடிய அடியில் இருக்கக்கூடிய 4 கிலோபைட்ஸ் வந்து இன்டர்னல் ரீட் ஒன்லி மெமரி தட் இஸ் இன்டர்னல் ப்ரோக்ராம் மெமரி. மிச்சம் இருக்கக்கூடிய 60 கிலோபைட்ஸை நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்டர்னல் ரீட் ஒன்லி மெமரியாக யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, அப்போது இந்த மெமரி கான்செப்டில் இந்த மைக்ரோ கண்ட்ரோலரை பொறுத்தளவுக்கு வி ஹாவ் டேட்டா மெமரி, ப்ரோக்ராம் மெமரின்னு தனித்தனியாக இருக்குது. சரியா, ஸோ இந்த டேட்டா மெமரியோட அளவு வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரெண்டாக எல்லா மெமரியிலையுமே இன்டர்னலும் இருக்குது, எக்ஸ்டர்னலும் இருக்குது. எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது தேவைக்கேற்ப நம்ம பயன்படுத்திக்கிறது, அதுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. சரியா, தேவைக்கு அவசியமாக இருந்தால், அப்ளிகேஷனுக்கு அவசியமாக இருந்தால் we can use external RAM and ROM. ஸோ அதுக்கு மேக்ஸிமம் அளவு வந்து கொடுத்துருக்காங்க 64 கிலோபைட் 64 கிலோபைட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இந்த ரீட் ஒன்லி மெமரியில் வந்து ப்ரோக்ராம் மெமரி அப்படிங்கிறத பார்த்தோம். லோயர் 4 கிலோபைட்ஸை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இன்டர்னல் ரீட் ஒன்லி மெமரியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நமக்கு இப்போ அப்ளிகேஷனுக்கு தேவைப்பட்டால் நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால் எக்ஸ்டர்னலாக ரீட் ஒன்லி மெமரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ரீட் ஒன்லி மெமரி. இதுதான் வந்து எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணியிருக்காது. EEPROM அப்படின்னா என்னென்னா எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ரேம் அப்படின்னா ரேண்டம் அக்சஸ் மெமரி. ஸோ இங்கே வந்து ரீட் ஒன்லி மெமரி எவ்வளோ வந்து எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணியிருக்கேன் 16 கிலோபைட்ஸ். நான் சொன்னேன் 64 கிலோபைட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு சொன்னேன். நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்க வந்து 16 கிலோபைட்ஸ் ரீட் ஒன்லி மெமரி. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து ஏற்கனவே பார்த்ததில் வந்து ரேண்டம் அக்சஸ் மெமரி பார்த்தோம், இன்டர்னல் ரேண்டம் அக்சஸ் மெமரி. அதில் வந்து எப்படி வந்து 256 பைட்ஸை பிரிச்சுருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். அதில் மேலே இருக்கக்கூடிய 128 பைட்ஸை வந்து ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரிஜிஸ்டர் ஏரியான்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கக்கூடிய 128 பைட்ஸ் தான் வந்து பேங்காகவும் பைட் அண்ட் பிட் அட்ரஸபிள் லொக்கேஷனாகவும் ஒன்லி பைட் அட்ரஸபிள் லொக்கேஷனாகவும் பிரிச்சுருக்காங்க. சரியா, இப்போது நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் எப்படி வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மெமரியை 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் கூட இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா, ஸோ இதில் நமக்கு 16 கிலோபைட்ஸ்
ரீட் ஒன்லி மெமரி இருக்குது, எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி கொடுத்துருக்காங்க. தென் ரேண்டம் அக்சஸ் மெமரி வந்து 8 கிலோபைட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது மைக்ரோ கண்ட்ரோலர் 8051, மைக்ரோ கண்ட்ரோலர் 8051. ஓகே, ஸோ எப்படி வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நமக்கு தெரியும் மைக்ரோ கண்ட்ரோலர் 8051ல் வி ஹாவ் ரைட் பார் பின் இருக்குது, ரீட் பார் பின் இருக்குது. ஸோ இந்த ரைட் பார் அப்படி ரைட் சிக்னல் இந்த பின்னை எடுத்துகிட்டு போய் இங்கே இருக்கக்கூடிய ரைட் சிக்னல் ஃபஸ்ட்டு ரேண்டம் அக்சஸ் மெமரி பார்க்கலாம். இந்த ரைட் சிக்னலையும் இந்த ரைட் சிக்னலையும் இணைச்சிருக்காங்க. ஏன்னா ரேண்டம் அக்சஸ் மெமரியில் நீங்கள் ரீடும் பண்ணலாம், ரைட்டும் பண்ணலாம். ஸோ 2 சிக்னல்ஸுமே இங்கே இருக்குது. ஓகேவா? தென் இந்த ரீட் சிக்னல் எடுத்துகிட்டு போய் இந்த ரீட் சிக்னல் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஜாயின் ஆகிருக்கு. ஸோ ரைட் சிக்னல் இஸ் கனெக்டட் டு ரைட் சிக்னல் அண்ட் the read signal is connected to read signal. 8 கிலோபைட்ஸ் RAM. சரியா? ஸோ 8 கிலோபைட்ஸ்னு சொல்லும் பொழுது அதில் மேக்ஸிமம் எத்தனை அட்ரஸ் லைன்ஸ் இருக்கும்? நமக்கு வந்து 16 கிலோபைட்ஸ்னு சொன்னால் 2^16. சரியா? ஸோ அதே மாதிரி இதில் வந்து 2^8. இங்கே மேக்ஸிமம் A12 வரைக்கும் போட்டிருக்காங்க. அப்போ A0 to A12 13 அட்ரஸ் லைன்ஸ், A0 to A12. ஸோ அந்த A0 to A7ங்கிறது லோயர் அட்ரஸ் லைன்ஸ், லோயர் ஆர்டர் அட்ரஸ் லைன்ஸ். நமக்கு தெரியுமே லோயர் ஆர்டர் அட்ரஸ் லைன்ஸும் டேட்டா லைன்ஸும் என்ன ஆகிருக்கும்? மல்டிப்ளெக்ஸ் ஆகிருக்கும். படிச்சிருக்கோம் இல்லையா? போர்ட் 0ல் லோ ஆர்டர் அட்ரஸ் லைன்ஸும் டேட்டா லைன்ஸும் என்ன ஆகிருக்கும்? மல்டிப்ளெக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த போர்ட் 0ல் மைக்ரோ கண்ட்ரோலர் 8051ல் இருக்கக்கூடிய போர்ட் 0ல் இருக்கக்கூடிய அட்ரஸ் லைன்ஸை டேரெக்டாக என்ன பண்ணாமல் ஜாயின் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த அட்ரஸ் லைன் எடுத்துகிட்டு போய் ஒரு லேட்ச் வழியாக கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம வந்து 8255 இன்டர்ஃபேஸ் பண்ணும்போது கூட படித்தோம். 74LS அப்படிங்கிற ஒரு 74LS143 அப்படிங்கிற ஐசி மூலமாக நம்ம என்ன பண்ணோம்? இதை வந்து டீமல்டிப்ளெக்ஸ் பண்ணோம். அட்ரஸ் லைன்ஸும் டேட்டா லைன்ஸும் இணைஞ்சிருக்குல்லப்பா, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? பிரித்து எடுக்கணும், டீமல்டிப்ளெக்ஸ் பண்ணணும். அதுக்காண்டி தான் இந்த லேட்ச் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து டீமல்டிப்ளெக்ஸ் ஆகும்னு சொன்னால், இந்த ALE சிக்னல் இருக்குல்ல, இந்த ALE சிக்னல் என்ன? அட்ரஸ் லேட்ச் எனேபிள் சிக்னல். ஸோ இந்த சிக்னலை வந்து லேட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த சிக்னல் எப்போ ஹையாக இருக்கோ அப்போது அட்ரஸ் லைன்ஸ் வருதுன்னு அர்த்தம். சரியா? அப்போ என்ன ஆகும்னா இந்த லேட்ச் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அட்ரஸ் லைன்ஸ் வந்து இது வழியாக பாஸ் ஆகும். டேட்டா லைன்ஸ்லாம் டேரெக்டாக இந்த பக்கம் போயிடும். ஓகேவா? ஸோ எப்போ இந்த லேட்ச் வந்து எனேபிள் ஆகுதோ அப்போ மட்டும்தான் அட்ரஸ் லைன்ஸ் வந்து பாஸ் ஆகும். தட் மீன்ஸ் ALE சிக்னல் வந்து ஹையாக வரும்போது மட்டும் இது எனேபிள் ஆகும். ஸோ அதுக்காக போர்ட் 0 கூட A0 to A7 தனியாகவும் D0 to D7 தனியாக பிரிக்கணுங்கிறதுக்காண்டி இந்த லேட்சை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இன்புட்டாக நம்ம ALE சிக்னலை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே வரக்கூடிய இந்த A0 to A7 அப்படிங்கிற அட்ரஸ் லைன்ஸ் இந்த ரீட் ஒன்லி மெமரி 16 கிலோபைட்ஸ் ரீட் ஒன்லி மெமரிக்கும் போகுது. அங்கேருந்து அப்படியே நம்மளுடைய ரேமுக்கும் கனெக்ட் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி நமக்கு 8 டேட்டா லைன்ஸ் இருக்குது, D0 to D7. அந்த டேட்டா லைன்ஸ் வந்து போர்ட் 0லேருந்து இந்த பக்கம் வந்து ரீட் ஒன்லி மெமரி கூடயும் கனெக்ட் ஆகிருக்கு, ரேம் கூடயும் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இந்த அட்ரஸ் லைன்ஸையும் டேட்டா லைன்ஸையும் இணைச்சிருக்காங்க இந்த பார்ட். தென் இது போக மிச்சம் இருக்கக்கூடிய ஹை ஆர்டர் அட்ரஸ் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, A8 to A12. இது வந்து ரீட் ஒன்லி மெமரியிலேருந்து டேரெக்டாக போர்ட் 2 வழியாக மைக்ரோ கண்ட்ரோலரோடைய போர்ட் 2ல் தான் நமக்கு ஹை ஆர்டர் அட்ரஸ் லைன்ஸ்லாம் இருக்கும். நமக்கு வந்து A0லேருந்து A15 வரைக்கும் இருக்கும். ஆக்சுவலாக A0லேருந்து A15 வரைக்கும் இருக்கும். ஆனால் இங்கே நமக்கு 13 வரைக்கும் தேவைப்படுறதுனால நம்ம அதை மட்டும் காமிச்சிருக்காங்க. A8லேருந்து A13 வரைக்கும் இருக்க லைன்ஸை வந்து ரீட் ஒன்லி மெமரி கூட இணைச்சிருக்காங்க. தென் மிச்சம் இருக்கக்கூடிய A8லேருந்து A15 வரைக்கும் 12 வரைக்கும், ஏன்னா இது 2^8 தானே, 8 கிலோபைட்ஸ் தானே, அதை வந்து அப்படியே டேரெக்டாக கொண்டு வந்து இணைச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு போர்ட்டு ஹை ஆர்டர் போர்ட்லேருந்து வரக்கூடிய லைன்ஸை டேரெக்டாக அது கூடயும், லோ ஆர்டர் லைன்ஸை வந்து டேரெக்டாக இது கூடயும் நினச்சிட்டாங்கன்னா நமக்கு வந்து இன்டர் கனெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. சரியா? தென் இன்னொன்று ஒன்று பார்க்கணும். நம்ம இந்த ரேமில் வந்து ரீட் லைன் ரைட் லைன் இருக்குது. ஸோ டேரெக்டாக ரீட் பார் ரைட் பார் லைன் கூட கனெக்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் ரீட் ஒன்லி மெமரியை பொறுத்தளவுக்கு ரீட் லைன் ரைட் லைன்லாம் கிடையாது. நம்ம இதை ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். சரியா? ஸோ அதுக்கு வந்து இங்கே என்ன பேருன்னு சொன்னால் ஓஇனா அவுட்புட் எனேபிள். ஓஇனா என்னதுப்பா? அவுட்புட் எனேபிள். ஸோ இந்த அவுட்புட் எனேபிள் சிக்னல் வந்து நமக்கு ரீட் சிக்னலாக செயல்படும். எக்ஸ்டர்னல் மெமரியில் ரீட் சிக்னலாக செயல்படும். இது வந்து எப்போ இது கிடைக்கும்னு சொன்னால், நமக்கு மைக்ரோ கண்ட்ரோலர் 8051 இருக்கு இல்லையா, இதில் வந்து ப்ரோக்ராம் ஸ்டோர் எனேபிள்னு ஒரு சிக்னல் இருக்கும். இதுதான் வந்து ரீட் சிக்னல் ஃபார் எக்ஸ்டர்னல் மெமரின்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ராம் ஸ்டோர் எனேபிள் அப்படின்னா என்னென்னா, இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் மெமரிக்கான ரீட் ஸ்ட்ரோப் சிக்னல். சரியா?
ஸோ இது வந்து இந்த PSEN அப்படிங்கிறது வந்து ரீட் ஒன்லி மெமரிக்கான ரீட் சிக்னல் வச்சுக்கோங்க. சரி, இதை வந்து டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் இந்த அவுட்புட் எனேபிள் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து ப்ரோக்ராம் ஸ்டோர் எனேபிள் சிக்னல். இதை நம்ம பின் டயக்ராமில் கூட பார்த்துருக்கோம். ப்ரோக்ராம் ஸ்டோர் எனேபிள்னால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பின் டயக்ராம் படிக்கும்போதே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து PSEN சொல்லி உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில் கூட அடிக்கடி கேட்டிருக்காங்க. என்ன எக்ஸ்டர்னல் ரீட் சிக்னல், எக்ஸ்டர்னல் மெமரிக்கான ரீட் சிக்னல் எழுதினாலே போதும். சரியா? அடுத்து இந்த EA பார் சிக்னல். EA பார்னா என்ன? எக்ஸ்டர்னல் அக்சஸ். சரியா? இதை வந்து கிரவுண்ட் பண்ணியிருந்தா தான் இது EA பார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இஸ் கிரவுண்டட். கிரவுண்ட் பண்ணிங்கன்னா இது ஹை சிக்னல் ஆகும். சரியா? லோ ஆக்டிவேட்டட் சிக்னல் அர்த்தம். இதை கிரவுண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் மெமரியை வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணவே முடியும். இதில் ஹை சிக்னல் கொடுத்துருந்தீங்கன்னா யூ கேன் நாட் இன்டர்ஃபேஸ் எக்ஸ்டர்னல் மெமரி. இன்டர்னல் மெமரி மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதுவும் நம்ம இந்த சிக்னலும் நமக்கு பின் டயக்ராமில் இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம். பின் டயக்ராம் படிக்கும் போதே பார்த்துருக்கோம். இஃப் இட் இஸ் டைடு லோ யூ கேன் யூஸ் எக்ஸ்டர்னல் மெமரி. இஃப் இட் இஸ் டைடு ஹை யூ கேன் நாட் யூஸ் எக்ஸ்டர்னல் மெமரி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரியா? அதனால தான் இந்த EA பார் சிக்னலை வந்து கிரவுண்ட் கனெக்ஷன் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்டர்ஃபேஸிங். இதுதான் வந்து என்னதுப்பா? எக்ஸ்டர்னல் மெமரிக்கான இன்டர்ஃபேஸிங். இதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. தியரிலையும் அதுதான் போட்டிருக்கேன் பாருங்கள். ப்ரோக்ராமை ஸ்டோர் செய்வதற்கும் டேட்டாவை ஸ்டோர் செய்வதற்கும் தனித்தனியாக உள்ள அட்ரஸ் ஸ்பேஸுகளை கொண்டிருக்கும். ப்ரோக்ராமை ஸ்டோர் பண்ணுறது தனியாக இருக்குது, டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது தனியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து 256 பைட்ஸை வந்து லோயர் 128 பைட்ஸாகவும் அப்பர் 128 பைட்ஸாகவும் பிரிச்சுருக்காங்க. போட்டிருக்காங்களா? தென் ப்ரோக்ராமை ஸ்டோர் பண்ணுறதுக்கான 8051இல் 4 கிலோபைட் அளவு கொண்ட ரோம் மெமரியை இன்டர்னலாக அமைய பெற்றிருக்கும். ஓகே, லோயர் 4 கிலோபைட்ஸை வந்து இன்டர்னலாக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். இப்போ நம்ம என்ன படித்தோமோ அதை வந்து நம்ம கிராஃபில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த கிராஃபை பாருங்கள். இப்போ தியரியில் சொன்னதை இந்த கிராஃபில் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், போர்ட் 0 போட்டிருக்காங்களா? போர்ட் 0ல் என்னென்னா அட்ரஸ் லைன்ஸும் டேட்டா லைன்ஸும் இருக்கும். அட்ரஸ் லைன்ஸ் என்னது? லோ ஆர்டர் அட்ரஸ் லைன்ஸ். ஸோ A0 to A7. டேட்டா லைன்ஸ் என்னது? D0 to D7. தென் போர்ட் 2ல் என்ன இருக்கும்? ஹை ஆர்டர் அட்ரஸ் லைன்ஸ் A8 to A15. A8லேருந்து A15 வரைக்கும் இருக்குது. சரியா? ஸோ இது ரெண்டுத்தையும் காமிச்சாச்சு. தென் எப்போ வந்து அட்ரஸ் பாஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இந்த டயக்ராமில் சொன்னேன் இல்லையா? ALE சிக்னல் கொடுத்து எனேபிள் ஆனால் தான் இந்த லேட்ச் ஓப்பன் ஆகும். அப்போ தான் அட்ரஸ் பாஸ் ஆகும் சொன்னேன் இல்லை? அப்போ ALE சிக்னல் ஹையாக வந்துச்சுன்னா அட்ரஸ் லைன்ஸ் வந்து எனேபிள் ஆகும். ஸோ அந்த கான்செப்டை இந்த கிராஃபில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். ALE பல்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இது எப்போ ஹை ஆகுதோ அப்போ என்ன ஆகுனா அட்ரஸ் வந்து லேட்ச் ஆகும்னா வெளியே வரும்னு அர்த்தம். ஸோ இந்த பல்ஸ் ஹை ஆகுது. இந்த சிக்னல் எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சிக்னல் ஹை ஆகும் பொழுது இந்த சிக்னல் ஹை ஆகுது இல்லையா? அப்போ தான் என்ன ஆகுதுன்னா அட்ரஸ் பாஸ் ஆகுது. இந்த அட்ரஸ் கரெக்டாக இருக்கா? இந்த இடத்துல அட்ரஸ் மட்டும் காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல அட்ரஸ் மட்டும் காமிச்சிருக்காங்களா? டேட்டா இது கூட சேர்க்கலை. ஏன்னா இந்த சிக்னல் ஹை ஆகும் பொழுது அட்ரஸ் மட்டும் வருது அப்படிங்கிற காமிச்சிருக்காங்க. தென் இது லோ ஆன உடனே கொஞ்சம் நேரத்தில் அட்ரஸ் வர்றது நின்றுடும். அதுக்கப்புறம் அட்ரஸ் லேட்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா டேட்டா வரும். ஸோ இந்த சிக்னல் ஹையாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அட்ரஸ் மட்டும் இருக்கணும். தென் கொஞ்சம் நேரத்தில் இது என்ன ஆகுனா லோ ஆகிடும். அப்போ அட்ரஸ் லேட்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா டேட்டா வர ஆரம்பிச்சிடும். டேட்டா வந்து போர்ட் 0ல் மட்டும்தான் இருக்குது. அதனால் டேட்டாவை இங்கே காமிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து ப்ரோக்ராம் ஸ்டோர் எனேபிள் பல்ஸ். ப்ரோக்ராம் ஸ்டோர் எனேபிள் பல்ஸ்னால் என்ன சொன்னேன்? எக்ஸ்டர்னல் மெமரிக்கான ரீட் சிக்னல். இப்போ டேட்டா வந்துருச்சு. இந்த இடத்துல டேட்டா வந்ததுக்கப்புறமா என்ன ஆகணும்? அதை நம்ம ரீட் பண்ணணும். ரீட் பண்ணணும். இந்த PSENங்கிற சிக்னலுக்கு மேலே என்ன இருக்குது? பார் இருக்குது. அப்போ இது வந்து லோ ஆக்டிவேட்டட் சிக்னல். அதனால தான் இந்த சிக்னலை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? லோ பண்ணியிருக்காங்க. இது எப்போ லோ ஆகுதோ அப்போது டேட்டா வருது. நம்ம வேணால் ரீட் பண்ணிக்கலாம். ரீட் பண்ணிக்கலாம். ரீடிங் ரோம் யூஸிங் PSEN. ரீடிங் ரோம்னா என்னது? ரீட் ஒன்லி மெமரி. ரோம்னா என்னதுப்பா? ரீட் ஒன்லி மெமரி. ஸோ இந்த சிக்னல் எப்போ லோ ஆகுதோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த டேட்டாவை போய் ரீட் பண்ணிக்கலான்னு காமிக்கிறதுக்கு தான் இந்த சிக்னலை என்ன பண்ணியிருக்காங்க? லோ ஆக்கியிருக்காங்க. அடுத்தது ரீட் பல்ஸ்னால் என்னது? ரீட் பல்ஸ்னால் என்னதுப்பா? ரீட் பார். இது வந்து என்னது? RAM டேட்டா மெமரிக்கான ரீட் சிக்னல். இதுவும் என்னது? மேலே பார் கொடுத்துருக்கிறதுனால இதுவும் என்னென்னா லோ ஆக்டிவேட்டட் சிக்னல். இது எப்போ லோ ஆகுதோ அப்போ தான் டேட்டா வரும். டேட்டாவை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரீட் பண்ணிக்கலாம். சரியா? அதே மாதிரி ரேண்டம் அக்சஸ் மெமரியில் நம்ம ரீடும் பண்ணலாம்,
ரைட்டும் பண்ணலாம். ஸோ நம்ம ரைட் பண்ணணும்னு தேவைப்பட்டால் இந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்டாவை ரைட்டும் செஞ்சுக்கலாம். சரியா? அப்போது ரீட் பார் ரைட் பார் ரெண்டுமே லோ ஆக்டிவேட்டட் சிக்னல்ஸாக இருக்கிறதுனால மேலே பார் கொடுத்துருக்காங்க. இதை வந்து சிக்னல் வந்து லோ ஆகிற இடத்துல டேட்டா வர மாதிரி போடணும். ஸோ இந்த கிராஃபை நம்ம இஷ்டத்துக்கு எப்படியாவது வரையக்கூடாது. சரியா? அக்சஸிங் ரேம் யூஸிங் ரீட் பார் ஆர் ரைட் பார் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் ரேமுக்கான சிக்னல்ஸ், இது வந்து ரீட் ஒன்லி மெமரிக்கான சிக்னல், இது வந்து அட்ரஸை லேட்ச் பண்ணுறதுக்கான சிக்னல். ஸோ இதை வந்து மீனிங் இருக்குது, இந்த கிராஃப்க்கு வந்து மீனிங் இருக்குது. எந்த இடத்துல இந்த சிக்னல் ஹை ஆகுதோ அப்போ தான் அட்ரஸ் வெளியே வரும். இது லோ ஆன பிறகு டேட்டா வரும். இந்த டேட்டாவை வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னா ரீட் ஒன்லி மெமரியாக இருந்தால் வி ஷுட் யூஸ் PSEN சிக்னல். அது எப்படி இருக்கணும், லோ ஆக்டிவேட்டட் சிக்னலாக இருக்கிறதுனால இந்த பல்ஸை லோ ஆக்கணும். அடுத்தது ரீட் பார் ரைட் பார் சிக்னல்ஸ் இருக்குது. அது வந்து என்ன பண்ணணும், எனேபிள் ஆச்சுன்னா இந்த சிக்னல் டேட்டாவை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல போய் ரைட்டும் செஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த கிராஃப்கான முக்கியமான மீனிங். சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு இந்த கொஷின் வந்து இன்டர்ஃபேஸிங் எக்ஸ்டர்னல் மெமரி கேட்குறாங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அந்த இன்டர்கனெக்ஷன் டயக்ராமும் வரையணும், அதுக்கடுத்து இந்த டயக்ராமும் நீங்கள் வரையணும், கிராஃப் டயக்ராமும் நீங்கள் என்ன பண்ணணும், கட்டாயமாக போடணும். சரியா? ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்தது நான் கான்செப்ட். இப்போ நான் இதை நம்ம என்ன சொன்னோமோ அதை தியரியில் கொடுத்துருக்காங்க. நம்ம மெமரியை வெளிப்புறமாக இணைத்து கொள்ளலாம், தேவையான அளவு கொண்ட மெமரியை வெளிப்புறமாக இணைத்து கொள்ளலாம். சரியா? அது ரோமாக இருந்தாலும் சரி தான், ரேமாக இருந்தாலும் சொல்லி தான். அதே மாதிரி 64 கிலோபைட் அளவு கொண்ட டேட்டா மெமரியை தான் யூஸ் பண்ண முடியும். 64 கிலோபைட் அளவு கொண்ட ப்ரோக்ராம் மெமரியை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதிகபட்சமாக இணைத்துக் கொள்ளலாம் 64 கிலோபைட்ஸ் ரெண்டுமே. அடுத்தது இப்போ இந்த டயக்ராமில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஃபிகர் 5.9 என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் 16 கிலோபைட்ஸ் அளவு கொண்ட EEPROM-உம் 8 கிலோபைட்ஸ் அளவு கொண்ட ஸ்டாட்டிக் ரேமும் இணைக்கப்பட்டுள்ளது. சரியா? இப்போ ரேமை அக்சஸ் செய்வதற்கு நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுவோம், மூவ் எக்ஸ்னாலே என்னது, எக்ஸ்டர்னல் மெமரி. ஓகேவா? ஸோ ரோமை அக்சஸ் செய்கின்ற பொழுது EA பார் பின் எப்படி இருக்கணும், லோ நிலையில் இருக்கணும். சொன்னேன்லப்பா, இந்த பின் எப்படி இருக்கணும், EA பார் பின் வந்து லோ நிலையில் இருக்கணும். சரியா? இதுக்கான அட்ரஸ் ரேஞ்ச் வந்து என்னென்னு சொன்னால் 1000Hலேருந்து FFFFH வரைக்கும் எடுக்கும். சரியா? அதுக்கடுத்து இந்த டயக்ராம் பார்த்துட்டோம். ஸோ எக்ஸ்டர்னல் மெமரி அக்சஸ் செய்வதற்கு டைமிங் டயக்ராம், இந்த டயக்ராமுக்கு பேர் என்னது, டைமிங் டயக்ராம். எக்ஸ்டர்னல் மெமரி டைமிங் டயக்ராம். போர்ட் 0 ஆனது டைம் முறையில் மல்டிப்ளெக்ஸ் செய்யப்பட்டு செயல்படுகின்றது. சரியா? ஸோ லோயர் பைட் அட்ரஸை அனுப்புகிறது எது, போர்ட் 0. மெமரியில் ரீட் அல்லது ரைட் செய்யப்பட வேண்டிய டேட்டா ஆனது போர்ட் 0 வழியாக வருகின்றது அல்லது செல்கின்றது. வரலாம், உள்ள டிரான்ஸ்மிட்டும் பண்ணலாம், ரிசீவும் பண்ணலாம். போர்ட் 2 என்ன பண்ணுது, எக்ஸ்டர்னல் மெமரியை அக்சஸ் செய்வதற்கான அட்ரஸின் ஹை பைட் அட்ரஸை கொண்டிருக்கும். ஸோ போர்ட் 2ல் வந்து ஹை பைட் இருக்கும், போர்ட் 0ல் வந்து லோ பைட் இருக்கும். ஸோ இதன் வழியாக செல்கின்ற அட்ரஸ் ஆனது மெமரிக்கான ரீட் பார் ரைட் சிக்னல் சைக்கிள் முடிகின்ற வரை அப்படியே இருக்கும். ஸோ ALE ஆனது எனேபிள் ஆனவுடன் போர்ட் 0 ஆனது அட்ரஸ் சிக்னலை லேட்ச் செய்கின்றது. எனேபிள் ஆச்சுன்னா அட்ரஸ் என்னாகும், லேட்ச் ஆகும். எக்ஸ்டர்னல் ரோம் ஆனது அக்சஸ் செய்யப்படுகின்ற போது PSEN என்கிற சிக்னல் ஆனது எனேபிள் ஆகின்றது. ஏன் இங்கே 0 போட்டிருக்காங்கன்னா இது லோ ஆக்டிவேட், மேலே பார் கொடுத்துருக்கனால இது லோ ஆக்டிவேட் சிக்னல். இது அதன் ரீட் ஸ்ட்ரோப் சிக்னலாக செயல்படும். எக்ஸ்டர்னல் மெமரி ரீட் ஸ்ட்ரோப் சிக்னல், இதுக்கு பேரே அதான், எக்ஸ்டர்னல் மெமரி ரீட் ஸ்ட்ரோப் சிக்னல். ஸோ ரீட் சிக்னலும் மற்றும் டேட்டா ஆனது மெமரியில் ரைட் செய்யப்படுகின்ற போது ரைட் சிக்னலும் எனேபிள் ஆகின்றது. சரியா? ரீட் பார் ரைட் பார் என்கின்ற சிக்னல்கள் போர்ட் 3ல் உள்ள 16 மற்றும் 17 என்கிற பின்கள் ஆகும். நமக்கு எதில் அங்கே இருக்குன்னா போர்ட் 3ல் 16 17 பின்களில் போய் பார்த்தா அதுதான் வந்து இந்த ரீட் பார் ரைட் பார் சிக்னல்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து போர்ட் 0 ஆனது லோவர் பைட் அட்ரஸை அனுப்புவதற்கும் மற்றும் டேட்டாவை அனுப்புவதற்கும் மற்றும் பெறுவதற்கும் பயன்படுகிறது. ஸோ போர்ட் 0 வந்து மெயினாக லோ பைட் அட்ரஸை சென்ட் பண்ணுது, இல்லைனா உள்ளே வாங்குது. போர்ட் 2 என்ன பண்ணுது, அப்பர் பைட் அட்ரஸை வந்து அனுப்புது. ஸோ எக்ஸ்டர்னல் மெமரியை வந்து அக்சஸ் செய்யப்படுகின்ற போது பெரும்பாலான போர்ட் பின்கள் அதன் செயலுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. போர்ட் 1ல் உள்ள லைன்களும் மற்றும் போர்ட் 3ல் உள்ள சில லைன்களும் மட்டுமே இதற்காக செயலாற்றாமல் இருக்கும். சரியா? ஸோ இதில் நம்ம ஏற்கனவே பார்த்த கான்செப்ட்ஸை திரும்ப நான் வந்து தியரியில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து போர்ட் 2 வந்து அப்பர் பைட் அட்ரஸை வந்து அனுப்புதுங்கிறத சொல்லியாச்சு.
போர்ட் 0 வந்து லோயர் பைட் அட்ரஸை சென்ட் பண்ணுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இங்கே 8 கிலோபைட்ஸ். 8 கிலோபைட்ஸ் வந்து ரேண்டம் அக்சஸ் மெமரி யூஸ் பண்ணோம். ஸோ இதுக்கு அட்ரஸ் லைன்ஸ் வந்து தனியாக காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கே 16 கிலோபைட்ஸ் ரீட் ஒன்லி மெமரிக்கான அட்ரஸ் லைன்ஸையும் தனியாக காமிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம திரும்ப திரும்ப பார்க்குறது என்னென்னு சொன்னால், எக்ஸ்டர்னல் மெமரியோட அளவு வந்து எவ்வளவு, ப்ரோக்ராம் மெமரி எவ்வளவு, டேட்டா மெமரி எவ்வளவு. ரேண்டம் அக்சஸ் மெமரின்னு சொன்னால் இட் இஸ் கால்ட் டேட்டா மெமரி. அதோட மேக்ஸிமம் எக்ஸ்டர்னல் மெமரி அளவு வந்து 64 கிலோபைட்ஸ். அது மாதிரி ரீட் ஒன்லி மெமரியிலையும் 64 கிலோபைட்ஸ் எக்ஸ்டர்னல் மெமரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த டயக்ராமில் காமிச்சிருக்கிறது ஒன்லி 16 கிலோபைட்ஸ் அண்ட் 8 கிலோபைட்ஸ். ஸோ இதை மெயினாக நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் 2-3 தடவை செமஸ்டரில் கேட்டிருக்காங்க. இது கேட்டாங்கனாலே இந்த இன்டர்ஃபேஸிங் டயக்ராம் வரைஞ்சிட்டு ஒவ்வொரு கனெக்ஷனையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு தென் அந்த கிராஃப் டைமிங் டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். டைமிங் டயக்ராம் வரையும் பொழுது எந்த இடத்துல சிக்னலை ஹை ஆக்குறது, இந்த சிக்னலை எங்கே இடத்துலலாம் லோ ஆக்குறது அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுட்டு பண்ணணும். டேட்டாவுக்கு நேராக இந்த இதெல்லாம் வரணும். சரியா? நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து போட்டுட்ருக்கக்கூடாது. இந்த அதே மாதிரி ஏஎல்இ சிக்னல் வந்து ஹை ஆச்சுன்னா அந்த இடத்துல அட்ரஸ் வர மாதிரி கரெக்டாக வரையணும். ஏன்னா இந்த டைமிங் டயக்ராமே மீனிங்லெஸ்ஸாக போயிடும். டைமிங் டயக்ராம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இதில் வந்து இந்த டைமிங் பண்ணி தான் மல்டிப்ளெக்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ் லைன்ஸையும் டேட்டா லைன்ஸையும். இதை வந்து மல்டிப்ளெக்ஸ் பண்ணி தான் வந்து அனுப்புகிறாங்க. இது இந்த டிமல்டிப்ளெக்ஸ் பண்ணுறதை வந்து இந்த லேட்ச் மூலமாக தனியாக காமிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம டைமிங் டயக்ராம்லையும் கரெக்டாக செப்பரேட் பண்ணி காமிக்கணும். சரியா? ஸோ இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். 8255 ஐசி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, அது ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டே வந்து ஒரு சின்ன பெரிய ஃபஸ்ட்டு பார்ட்டே வந்து 8255 ஐசி எக்ஸ்டர்னல் மெமரி, அதுக்கடுத்து ரிலே, ஆப்டோ கப்ளர்ஸ், டெம்பரேச்சர் சென்சார்ஸ் இதெல்லாம் வரும். இதுக்கப்புறமா வந்து இந்த எல்லாத்துலேயும் கன்சிடர் பண்ணும்போது இந்த 2 தான் கொஞ்சம் பெரிய கொஷினாக இருக்கும். 8255 ஐசியும் இந்த எக்ஸ்டர்னல் மெமரி தான் கொஞ்சம் பெரிய கொஷினாக இருக்கும். அதனால் வந்து இந்த கொஷினை வந்து அடிக்கடி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டயக்ராம் வந்து நல்லா வரைஞ்சி பார்த்துக்கோங்க. டயக்ராம் போட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸை வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். அது கூட சேர்த்து இந்த டைமிங் டயக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரிலே இன்டர்ஃபேஸிங், ஆப்டோ கப்ளர் இன்டர்ஃபேஸிங் இதை பற்றி பார்ப்போம். இதை 2 டயக்ராமையும் நல்லா வரைஞ்சி பார்த்துக்கோங்க. நமக்கு அசைன்மெண்ட் கொஷனில் கூட உங்களுக்கு 8255 ஐசி வந்து கேட்டிருப்பாங்க. சரியா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வி ஷல் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.